அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஒரு மனிதர் அல்லாஹுவின் திருப்தியை எதிர்பார்த்தவராக தன் குடும்பத்திற்காக செலவு செய்வது அவருக்கு தர்மமாகிவிடும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 55. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு குடும்பத் தலைவன் தன் குடும்பத்திற்காக செலவு செய்வது அவனுடைய பொறுப்பு. இருப்பினும் அதை அவன் அல்லாஹுவின் திருப்தியை நோக்கமாக கொண்டு செய்தால் அவன் செய்த செலவு அவனுக்கு தர்மமாக மாறிவிடும், அதாவது தர்மம் செய்த நன்மை அவனுக்கு கிடைத்துவிடும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். பொதுவாகவே எந்த ஒரு நற்செயலை செய்வதாக இருந்தாலும் அதை அல்லாஹுடைய திருப்திக்காக செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அறிவுரையை நினைவில் வைத்து செயல்பட்டால் நம்முடைய ஒவ்வொரு நற்செயலுக்கும் அல்லாஹ்விடத்தில் நாம் நிறைவான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் சந்தேகமில்லை. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.